வணக்கம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. பொருளாகிய செல்வங்கள் இழிந்தவர்களிடத்திலும் உள்ளன, உயர்ந்தவர்களிடத்தில் மட்டுமே உள்ள அருளாகிய செல்வமே செல்வத்தில் சிறந்த செல்வமாகும். அதாவது ஔவையார் சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு. ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த உயிர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்துச்சு, நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற அறிவு, சிந்திக்கக்கூடிய திறன் வேற எந்த ஜீவராசிகளுக்குமே கிடையாது. உண்டு உறங்கி இனப்பெருக்கம் செய்யறது, அவ்வளவுதான் அதுக்கான ப்ரோக்ராமிங். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பிறப்பின் நோக்கம் என்ன, எதற்காக பிறந்தோம் அப்படின்னு சிந்திக்கிற திறன் இருக்கு. ஆனா அப்படி சிந்திக்கிறானா அப்படின்னா இல்லை. பொருள் பொருள் பொருள்னு இந்த உலகமே பொருளை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இது நிரந்தரமானதா, இது நித்தியமானதா அப்படின்னு சிந்திக்கணும். வள்ளலாருடைய ஒரு பாடல், கண்டதெல்லாம் அனித்தியமே. நீங்க பார்க்கறது எல்லாமே நிரந்தரம் கிடையாது, கற்றதெல்லாம் பொய்யே. நீங்க படிக்கிறீங்க இல்லையா, எக்ஸாம் எழுதுறீங்க, அதோட மறந்து போச்சு. எத்தனை பேர் நான் இதெல்லாம் படித்தேன், ஸ்கூலில் காலேஜில் இதெல்லாம் படித்தேன், இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர் இல்லையா? கண்டதெல்லாம் அனித்தியமே, கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே, உலகியலி இதுவரையிலும் உண்மை அறிந்தீரே. இதுவரைக்கும் உங்களுக்கு உண்மை தெரியலையப்பா, இதெல்லாம் நிஜம்னு நீங்க சுத்திக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வள்ளலார் கதறுவாரு. எதுவுமே பாருங்களேன், வாழ்க்கையில நீங்க எதை வேணா அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் வைங்க, அதை அடைஞ்சிடுறீங்க. ஆனா அதுல திருப்தி இருக்கு, போதும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதான்னு நீங்க வேணா பாருங்க. இருக்கவே இருக்காது, எதுலையுமே ஒரு திருப்தி கிடைக்காது. வாட் நெக்ஸ்ட் அப்படிதான் எல்லாமே போகும். இப்போ இந்த உலகத்திலே நம்பர் 1 பணக்காரனா நான் தான் வரணும் அப்படின்னு நான் ஒரு டார்கெட் வைக்கிறேன்னா அதை நான் அடைஞ்சிடுறேன். நம்பர் 1 வந்துட்டேன். இப்போ என்ன, வாட் நெக்ஸ்ட்? அந்த நம்பர் 1ங்கிற பதவியை நான் தக்க வச்சுக்கணும். அதுக்காக மறுபடியும் போராட வேண்டியதா இருக்கும். இப்படியே தான் வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே நிறைவே இருக்காது. ஒரு அறிவிப்பு வருது, இந்த உலகத்திலே 2 முக்கியமான விலை உயர்ந்த 2 சிலைகள் இருக்கு, இந்த இந்தியாவில் இருக்கு. அதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சி தராங்களோ, ஒரு புத்தர் சிலைன்னு வச்சுங்களேன், யாரெல்லாம் கண்டுபிடிச்சி தராங்களோ அவங்களுக்கு இத்தனை லட்சம் பரிசு தரேன், ஏன்னா அவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வருது. ஒருத்தனுக்கு ஒரு பரிசு, ஒன்று சிலை கிடச்சிச்சு. அதை கொடுத்துட்டு அவன் பரிசு வாங்குறதுக்கு பதிலாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். ஏன்டா, உனக்கு தான் ஒரு பரிசு கிடைச்சிச்சே அப்படின்ட்டு எல்லாம் கேட்கும்போது, ஒன்று கிடைச்சிச்சு, அந்த இன்னொன்னும் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு உட்காந்து அழுதானாம். இப்படித்தான் மனசு கூட திருப்தியே இல்லை. ஓகே கிடைச்சது அப்படின்ட்டு இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த மனித மனம் இந்த உடலுக்கு தேவையான தேவைகளைத்தான் தேடுது. நீங்க வேணா உங்க வீட்டில் போய் சுத்தி பாருங்களேன், இந்த உடலுக்கு தேவையான துணிமணிகள், சாப்பிட்ற ஐட்டம்ஸு, அப்புறம் இன்னும் இந்த சோப்பு, ஷாம்பு, அது இது நம்ம எல்லாமே பாருங்களேன், எல்லாமே உடலுக்கு தான். ஆனா இந்த உடல் நிரந்தரமே கிடையாது. இந்த உடலுக்குள்ள இருக்கிற ஆன்மாதான் நிரந்தரம், நித்தியம், நிஜம். ஆனா இதுக்கு இந்த ஆன்மாவுக்கு நம்ம என்ன கொடுத்தோம்? அதனாலதான் இந்த ஆன்மாதான் நம்ம நிஜம்.
அந்த ஆன்மாவுக்கு நம்ம எதுவும் கொடுக்காம இந்த உடலுக்கே தான் நம்ம தேடிக்கிட்டு இருக்காதால தான் இந்த பொருள் செல்வங்கள்லாம் நமக்கு என்றைக்குமே நிம்மதியோ ஒரு திருப்தியோ கொடுக்கறதே இல்லை. எதுவுமே நிஜம் இல்லை. ஒரு கதை, ஒரு ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல செல்வந்தர், ஒரு ஊர் தலைவர், எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர், ரொம்ப அன்பானவர், அந்த தெரு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது செருப்பு அறுந்து போச்சு. நின்றுட்டு என்னடா பண்றது அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நேராக ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து, ஏங்கய்யா இங்கே நின்றுட்டு இருக்கீங்க, செருப்பு வந்து போச்சா? சரி பரவாயில்லைங்கய்யா, ஏன் இந்த வெயிலில் நிற்கிறீங்க, இங்கே வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் உட்காருங்களேன் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. அவங்களும் இல்லைப்பா நான் போகணும் அவசரமா. இல்லைங்கய்யா நீங்கள் வெயிலெலாம் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் வாங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு அவ்வளோ வற்புறுத்தி அன்பாக அழைச்சிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. நல்லா உபசரிக்கிறாங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. அன்னைக்கு இரவு நெஞ்சு வலி வந்து இறந்து போயிடுறாரு. எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சுட்டு பாடையில் சுடுகாட்டுக்கு அந்த வழியாக தான் நேற்று வந்தார் இல்லையா, அந்த வழியாக தான் கொண்டுட்டு போகணும். கொண்டு போகும்போது நேற்று ஒருத்தர் வீட்டுக்கு போனார் இல்லையா, அவங்க வீட்டுக்கு நேராக வரும்போது பாடை அறுந்து போச்சு. அவருடைய உடல் கீழே விழுந்துச்சு. அவங்க உறவினர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்காரங்கிட்ட கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணுங்க, இந்த மாதிரி நல்லா வாழ்ந்த மனுஷன் இல்லையா, இங்கே ரோட்லலாம் போட்டு வைக்க வேண்டாம், உங்கள் வீட்டாண்ட கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் போட்டு வைக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த பாடை சரி பண்ணிட்டு தூக்கிக்கிறோம், ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க ஐயோ 5 நிமிஷமா, அபசகுணமாச்சே, இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கக்கூடாதுங்க, அது எப்படி நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்ட்டு. எப்படி நேற்று உயிரோட இருந்தப்ப ஐயா நீங்கள் வந்தால் மட்டும் போதும், நீங்கள் வாங்க வந்து உட்கார்ந்துட்டு தான் போகணும் அப்படின்னு அடம் பிடிச்ச அதே மனுஷங்க தான் இன்னைக்கு அந்த உயிர் போயிட்ட அப்புறம் அந்த உடலுக்கு எந்த மரியாதையும் இல்லை. அந்த அறுந்து போன செருப்பு இருந்துச்சு இல்லையா, அது அவங்க வீட்டில் தான் இருக்கு. ஆனால் இந்த மனுஷனுக்கு எந்த மரியாதையும் இல்லை. உயிருக்கு தான் மரியாதை. நம்ம உடலை விட்டு இந்த உயிர் போயிடுச்சுன்னா இந்த உடலுக்கு எந்த மரியாதையும் கிடையாது. இது ஏன் சொல்ல வர அப்படின்னா, நிரந்தரம் இல்லைங்க, நிரந்தரமே இல்லை. இதை முதல்ல முழுசா புரிஞ்சுக்கிட்டாதான், இதை உணர்ந்தாதான் இப்போ நிரந்தரமானது எது அப்படின்னு நம்ம தேடுவோம். இது எதுவுமே உண்மை இல்லை. அப்போ எதுதான் நிஜம் அப்படின்னா, இறைவன் மட்டும்தான். இறைவன் மட்டும்தான் நிஜம். நம்ம எல்லா சூழ்நிலைகளிலுமே, நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் சரி, இந்த உடலை விட்டு உயிர் போனாலும் சரி, நம்ம கூடவே வரக்கூடியது என்னன்னா இறைவன் தான். இறைவனுடைய அருள் தான் அவங்கிட்ட நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரே விஷயம்னா அது இறைவனுடைய அருள் தான். அந்த அருளை எப்படி அடையிறது? கருணையால தாங்க அடைய முடியும், அன்பால தான் அடைய முடியும். வேற எந்த வழியுமே கிடையாது. மிக மிக எளிமை. இறைவனை அடையிறது மிக எளிமை. நம்ம உயிர்கள் கிட்ட கருணையும் அன்புமா இருந்தாவே இறைவன் நம்ம கிட்ட தானா வருவான். அந்த அன்பு கருணை யார்கிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க கிட்ட இறைவன் விளங்குவான். இது நிஜம். வள்ளலார் சொல்லுவாரு, உயிர் இரக்கமே கடவுள் வழிபாடு அப்படின்னு. அவர் கொள்கையில இதத்தான் முக்கியமா சொல்றாரு. உயிர் இரக்கம்தான்பா கடவுள் வழிபாடு, உயிர்கள் மேல கருணை கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாரு. எவ்வளவு எளிமை பாருங்களேன் இறைவன். ஒரு இந்த உலகத்துல வாழக்கூடிய ஒரு நல்ல பதவியில இருக்கிற ஒரு சிஎம் பிஎம் அவங்கள மீட் பண்ணணும்னாவே எவ்வளோ செக்யூரிட்டிலாம் நம்ம தாண்டி போக வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ அப்பாயின்மெண்ட் வாங்கணும், எவ்வளோலாம் இருக்குது. ஆனால் இறைவன் எவ்வளோ எளிமையானவன் இல்லையா?
அவன் அருளை பெறுவதற்கு வேறு எதுவுமே தேவையில்ல. மனசு முழுக்க அன்பும் கருணையும் இருந்தாவே போதும். அவன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். வாழ்க வளமுடன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.